முன்னாடியெல்லாம் மக்கள்கிட்ட எப்போ ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 58 60 வயசில் ரிட்டையர் ஆகிடலாம்பா, அதுக்கப்புறம் எங்கப்பா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சிஸ்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் தான் என்னால் வேலை பார்க்க முடியும், 45 வயசு வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும், இல்லை மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கு மேலே வேலையை பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி மென்டாலிட்டியில் ஜென்சிஸ் சேஞ்ச் ஆகிட்டாங்க. இது நம்ம ஒரு கல்ச்சரே கிடையாது, இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க பெருசாக கமிட்மெண்ட் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. லைக் ப்ராப்பராக மேரேஜ் லைஃப் இருக்காது, ப்ராப்பராக சில்ட்ரன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு அது ஆப்டாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இந்த வீடியோக்குள்ளாடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கிங்க. அது உங்கள் வயசெல்லாம் 30 வயசுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா ரொம்பவே லக்கி தான். ஏன்னா நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் அண்ட் அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட முடியும். ஆனால் இந்த மேட்ரு என்னமோ இந்தியாவில் வெறும் 1% பீப்புளுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் இந்தியாவில் ரொம்ப கம்மியான பணக்காரங்க இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸுக்கு மேஜராக சில கோல்ஸ் இருக்கும். லைக் குழந்தைங்களோட கல்யாணம், அவங்களோட படிப்பு, அதை தாண்டி நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் வர மாதிரி ஒரு அமௌண்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் யூஸிங் பிஎஃப், என்பிஎஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்மளால் கோல்ஸை அட்டென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் 90% முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிஎஃப் பணத்தை தான் எடுத்து குழந்தைங்களுக்கு மேரேஜோ இல்லை ஸ்டடீஸோ பண்ணுவாங்க. லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளை அந்த பசங்க பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குரிய விஷயந்தான். இனிமேல் குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்க்குறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாடி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு நம்ம கை தான் உதவின்னு சொல்கிற மாதிரி நமக்கான ஒரு சேவிங்ஸை க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மெயினாக 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்டில் அப்படியே டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஆன்சர் மாறி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த வயசில் ரிட்டையர் ஆக ஆசைப்படுறீங்க? ஸோ அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளவு காசு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அதையும் எழுதுங்க. கமெண்ட்டை போட்டுட்டிங்களா? ஸோ வீடியோ எண்டில் இந்த கேள்வியை திரும்பவும் கேட்பேன். அப்போ அந்த பதில் என்னவாக இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சமையல் பண்ணணும்னா என்னென்ன தேவைப்படும்? இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தா தான் குக்கிங் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட சில இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது, நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கோல். நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். 2வது விஷயம் அதுக்கான டிசிப்ளின். ஸோ கோல் மட்டும் இருந்தால் போதாது, கண்டினியூஸாக டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேர்மில் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸுக்குள்ளாடி ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அதை கைவிட்டிருப்பாங்க. ஃபைனலாக இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தேவைப்படும், அதாங்க காசு. ஸோ காசு இல்லைன்னா நமக்கு என்ன தான் டிசிப்ளின் இருந்தாலும் சரி, என்ன தான் நம்மக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் கோல் இருந்தாலும் சரி, அந்த டார்கெட்டை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணி நல்ல ஒரு ஜாபில் சேர்ந்து நல்லாவே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்குன்னா இப்போ நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ரெசிபிங்கிறது பேஸ்ட் அப்பான் ஏரியா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி செய்வாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நெய் சோறைய பிரியாணின்னு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபினான்ஸ்லேயும் நம்ம கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிபீஸை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ், நம்மளோட கமிட்மெண்ட் அண்ட் நம்மளோட சேலரி, ஸோ இதை வச்சு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட் கோல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளால் ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ்னு ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டருக்கு ஏஜ் 30. ஸோ அந்த கேரக்டரோட சேலரி பார்த்திங்கன்னா 12 lakh rupees, அதாவது மந்த்லி ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட் கோல் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசு டு 50 வயசு. ஏன் 45 வயசு டு 50 வயசுன்னு சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா செட் பண்ண முடியாது. ஸோ ஒரு +or-5 இயர்ஸ் வச்சுக்கலாம். அதாவது worst கேஸுக்கு ஒரு 50யும் பெஸ்ட் கேஸுக்கு ஒரு 45 வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கேரக்டராக மாற போகிறீங்க. நீங்கள் தான் ரமேஷ். உங்களுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங்னா இந்த வீடியோவில் ஒயிட் போர்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரமேஷ்னு ஒரு பர்சனை எடுத்துருக்கோம்.
ஸோ அவருக்கு வந்து ஏஜ் வந்து 30 வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறது பார்த்திங்கன்னா 45 to 50 ஏஜ். ஏன்னா எக்ஸாக்ட்லி நம்மளால் 45ன்னு பாயிண்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 50 கொஞ்சம் அந்த லூஸ் டைம் கொடுத்தோன்னா, கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்தோன்னா பிட்வீன் 45லேருந்து 50 உள்ளாடி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அவரோட சேலரி பார்த்திங்கன்னா இயர்லி 12 lakh அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் அவர் வந்து சம்பாதிக்கிறாரு. அண்டர் 12 lakh இருக்கிறதுனால அவருக்கு வந்து டேக்ஸுமே இருக்காது இனிமேல். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப் டு 12 lakh இன்கம், சேலரிடு இன்கம். ஸோ இவர் வந்து சேவிங்ஸ் மட்டும் பண்ணால் இவரால் கண்டிப்பாக 45-50 வயசில் ரிட்டையர் ஆக முடியாது. சரியா? ஏன்னா இவருக்கு வந்து லைஃப் கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ கோல்ஸ்னால் என்னென்ன கோல்ஸ் இவரோட லைஃப்பில் வரலாம்? முதல்ல இவரோட ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட ஸ்டடீஸ், ரெண்டாவது அந்த குழந்தையோட மேரேஜ், அண்டு ஃபைனலாக இதை தாண்டி தான் அவரோட ரிட்டையர்மெண்ட். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கோல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி கோல்ஸ் இருக்கலாம். எமர்ஜென்சி கோல்ஸ்னால் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் பில்லை வச்சுருக்கலாம். அதை தாண்டி ஏதாவது சின்ன சின்ன கோல்ஸ், கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஸோ இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன கோல்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக ஒரு விஷயமாக வச்சுருக்கலாம். ஒரு அதர் எக்ஸ்பென்ஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம். அதை தாண்டி மெடிக்கல் பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலியில் 4 பேர்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மைனர் கோல் இல்லை, ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கலாம் இதை. ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஓகே. ஸோ இவ்வளோ தான் அவரோட லைஃப்பில் வரக்கூடிய ஸ்பெண்டிங்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்பெண்டிங் அவருக்கு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் இப்போ பிளான் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அவரோட ஏஜை 100ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 70. ஸோ 70ன்னா 70% கிட்ட அவர் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஈக்விட்டின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே தான் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸோ 70% ஈக்விட்டியில் அலோகேஷன் பண்ணணும். ஸோ ரிமைனிங் 30% அவர் எங்கே போடணும்னா அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி சேவிங்ஸ் அண்டு இன்சூரன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ மெயினாக 2 இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், ரெண்டாவது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்சூரன்ஸ் முக்கியமாக இந்த காசை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை சேவிங்ஸில் போட்டிருந்தா கூட அது எனக்கு பெனிஃபிட் தானேன்னு யோசிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரமேஷுக்கு வந்து 50 வயசு ஆகிறதுக்கு உள்ளாடி ஏதாவது ஒரு மேஜர் ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை மோசமான ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ரமேஷ் என்ன பண்ணுவார்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சேர்த்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவார். அதாவது இந்த மெடிக்கல் பில்லுக்கு கொடுத்துருவார். அப்போ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது மேபி அது வந்து 1 crore இருக்கலாம், 2 crore இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை அவர் வந்து மெடிக்கல் பில்லுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ மெடிக்கல் பில் என்ன 1 கோடியா 2 கோடியா வரப்போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ரீசெண்ட் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15% CAGR. ஸோ அப்படின்னா எவ்ரி 5 years ஒன்ஸ் நம்மளோட மெடிக்கல் காஸ்ட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். அதாவது 2020 ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இன்னும் 10-20 வருஷம் தாண்டி அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 40-50 lakh கூட இந்த மெடிக்கல் காஸ்ட்னால ட்ரைன் ஆகிரும். ஓகே. ஸோ அதனால் மந்த்லி ஒரு சின்ன ப்ரீமியம், அதாவது ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரால் ஜஸ்ட் இயர்லி ஒரு 8,000 rupeesக்கு உள்ளாடியே அவரால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட முடியும் வருஷத்துக்கே. ஸோ இதை விட கம்மியாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் 8,000 rupees நீங்கள் போட்டால் தான் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஜஸ்ட் 8,000 rupees, அதாவது வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வாங்குறாரு, ஜஸ்ட் 8,000 rupees தான் அவர் இயர்லி மெடிக்கல் பில்லுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறார். ஓகே. ஸோ அதை தாண்டி டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா, இப்போ ரமேஷோட கோல் என்னது, 40-50 வயசில் ரிட்டையர் ஆகணும். ஆனால் அவரோட குழந்தை இருக்குது, அதோட படிப்பை பார்க்கணும், கல்யாணத்தை பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ அந்த ரெண்டையுமே அவரால் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையோட மேரேஜ் எப்போ இருக்கலாம், அவரோட ஒரு 50வது வயசில் இருக்கலாம், ஸ்டடீஸ் வந்து ஒரு 45வது வயசில் இருக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி ரமேஷுக்கு ஏதாவது ஆச்சு, அவருக்கு லைஃப் ரிஸ்க் ஆகிற மாதிரி ஆக்சிடென்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு மோசமான டிசீஸ்னால அவர் லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா அவரோட ஃபேமிலிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையோட படிப்புக்கோ இல்லை திருமணத்துக்கோ அவங்களால பிரயோஜனப்படுத்திக்க முடியும். புரியுதா? ஸோ அப்போ ரமேஷ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதை வந்து எவ்வளோக்கு எடுக்கணும்னா அவரோட சேலரியை வந்து ஒரு 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப அவருக்கு டோட்டலாக வரக்கூடிய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2.5 crores வந்து கிட்டத்தட்ட
2.5 crores வந்து அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ இது எதுக்காக இந்த 2.5 crores-னா, சப்போஸ் ரமேஷோட குழந்தைக்கு இப்போ தான் 1 வயசு இல்லை 2 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் அவருக்கு லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா அவரோட ஃபேமிலிக்கு இமீடியட்டாக 2.5 crores கிடைக்கும். ஸோ அவர் 20 வருஷம் ஒர்க் பண்ணி சேர்க்கக்கூடிய பணத்தை அவரால் ஒரே நாளில் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த ஃபேமிலி ரமேஷ் வந்து இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிப்பாரோ அந்த பணத்தை வச்சு அவங்க லைஃப்பை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இது தாங்க பேசிக்ஸ். அப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கவர்னால் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளாடி வரும் பேசிக். அதை தாண்டி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து மாறுபடும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம லைவாகவே டேரெக்டாக ஒன்று பேசலாம். ஸோ இதை பற்றி அதையுமே இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 12 lakh ஏர்ன் பண்ணுறாரு, வருஷத்துக்கு ஒரு 50 to 60,000 rupees. அது எக்ஸாக்ட்லி அவங்க ஏஜை பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால் என்னால் எக்ஸாக்ட் ப்ரீமியம் சொல்ல முடியாது, சரியா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளாடி அவர் பே பண்ணுறாரு. இப்போ கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ இன்சூரன்ஸுக்காக ஒதுக்கியிருக்காரு? கிட்டத்தட்ட 58,000 ரூபா ஒதுக்கியிருக்காரு. ஸோ இதுலேயும் யோசிப்பாங்க, சரி 50,000 ரூபா வருஷத்துக்கு கட்டுறப்ப எவ்வளோ வருஷம் கட்டணும்னு யோசிச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 12 years கட்டினா போதும். இது 12 years மட்டும் கட்டினா போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakh rupees வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது சப்போஸ் லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா அது ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வேறு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை டேக்கிள் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை கவர் பண்ணிட்டோம். மெடிக்கல் பில் அண்டு லைஃப் ரிஸ்க் ஆச்சுன்னா ஃபேமிலியை காப்பாற்றுறது. ரெண்டாவது விஷயம், ஸோ இப்போ நான் 30% வந்து இன்சூரன்ஸ் அண்டு சேவிங்ஸ் ஒதுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த 12 lakhல இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கட்டும், ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கூட அவருக்கு எவ்வளோ தான் வரும்? மேக்ஸிமம் ஒரு 10%க்கு உள்ளாடி தான் வரும். ஏன்னா 12 lakh 10%னா 1,20,000. ஆனால் அவருக்கு அது 60-70,000 உள்ளாடியே முடிஞ்சிருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 5% மாதிரி தான். அவர் 5% தான் அங்கேயே அலோகேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 25%. ஸோ இப்போ இந்த 25% வந்து சேவிங்ஸ் ஒதுக்கணும்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் நமக்கு டோட்டல் இன்கமே 12 lakh தான். ஸோ 12 lakhல அது ரிமைனிங் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும். எக்ஸ்பென்ஸ்னால் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணால் தான் நம்மளால் ஏர்லியாக ரிட்டையர் ஆக முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, டிசிப்ளின் நமக்கு இருக்கணும். கன்ஃபார்மாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து சேவிங்ஸு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அலோகேஷன் பண்ணலாம். லைக் ஒரு 2 lakh 3 lakh அந்த மாதிரி கூட நீங்கள் அலோகேஷன் பண்ணலாம். 2 lakh வந்து இட்ஸ் ஓகே ஃபார் 12 lakh இன்கம், சரியா? ஸோ இப்போ 2 lakh நம்ம போடுறோன்னா ஜஸ்ட்டு ஃபிக்ஸடில் போடக்கூடாது, சரியா? ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் வந்து வேரியபிளாக இருக்கும். அதாவது ஒரு வாட்டி 6.5 இருக்கும், ஒரு வாட்டி 7 இருக்கும், ஒரு வாட்டி 4.5 இருக்கும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்தில் கிட்டத்தட்ட 13% கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட். உங்கள் தாத்தா எல்லாம் 13% வாங்கிட்டு வந்திருப்பார். பீரியட் ஆஃப் டைமில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் தாத்தா வந்து 2000வது வருஷத்தில் 13% வாங்கியிருந்தாலும் இப்போ வந்து அது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச், அந்த வயசானவங்க 45, 50, 60 ஏஜாக இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போடணும், அதான் பெட்டர், அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதை மீன் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபண்ட்ஸ் இருக்குது, அதை தான் நான் பார் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கொடுங்க, அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எல்லாமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பேசிக் ஐடியா என்னென்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்டாக நமக்கு 6.5 இருக்குன்னா இதையே ஃப்யூச்சருக்கும் லாக் பண்ணுறது தான் இந்த ஃபண்டோட வேலை. அதாவது இந்த ஃபண்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் மாதிரி. அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் நீங்கள் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, சேம் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக வரும். ஓகே. ஸோ இந்த பார் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த பார் ஃபண்ட் வந்து எதுக்காக நம்ம 2 lakh போடுறோம் அப்படிங்கிறப்ப, ஸோ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லாக் ஆகிறது ஒரு ஐடியா. ஆனால் ரெண்டாவது என்னென்னா, உங்கள் குழந்தையோட கல்யாணம் இருக்குது, ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு கண்டிப்பாக கேரண்டீடாக சொல்ல முடியாது உங்களோட குழந்தையோட மேரேஜுக்கு எக்ஸாக்டாக விட்ரா பண்ணி எடுக்க முடியும், உங்களோட
குழந்தையோட படிப்புக்கு எக்ஸாக்டாக விட்ரா பண்ணி எடுக்க முடியும்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட்டு ஃபாலாக இருக்கலாம், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம், இப்போ எக்ஸிட் ஆக முடியாது, ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் ஒரு ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பார் ஃபண்டை தனியாக ஒதுக்கிடுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கேரண்டீடாக கிடைக்கும். ஸோ அதான் வந்து பாரோட ஹைலைட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லாக் ஆகிறனால உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து இப்போவே நம்மளால் கேல்குலேட்டும் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 20 வருஷம் தாண்டி வருது, 25 வருஷம் தாண்டி வருதுன்னு இப்போவே கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடலாம். அப்போ உங்கள் குழந்தையோட மேரேஜ் எக்ஸாக்டாக ஃபிக்ஸடாக உங்களுக்கு ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ இல்லை 1 கோடியோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பார் ஃபண்டை செட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 60,000 கிட்ட இன்சூரன்ஸும் ஒரு 2 லேக் மாதிரி பார் ஃபண்டும் போட்டிருக்கோம். அப்போ டோட்டலாக வந்து ஒரு 2,60,000 மாதிரி நமக்கு இன்வெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 9,40,000. ஸோ இந்த 9,40,000 நமக்கு வந்து செலவு இருக்கும். நமக்கு வீட்டுக்கு இப்போ கரண்ட்லி குழந்தையோட ஃபீஸ் கட்டணும். ஸோ அதை தாண்டி நமக்கு மளிகை சாமான் வாங்கணும், கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த செலவு போக மிச்சம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இப்போ தான் மெயின் ஹைலைட்டே இருக்குது, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வரைக்கும் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத கேட்கவே இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் தாங்க வேணும். ஸோ இப்போ ரமேஷ் மாதிரியான பர்சன் வந்து இப்போ ஈஸியாக 12 லேக் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார். ஸோ அவருக்கு வருஷம் போக போக அவரோட இன்கம்மும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. 12, 15 ஆக போகுது, 15, 18 ஆக போகுது, 18, 20 ஆக போகுது. ஸோ வித்தின் அவர் 50 ஆகிறதுக்குள்ளாடி அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 25, 30 லேக் கூட அவர் ஏர்ன் பண்ணுற பொட்டென்ஷியல் அவருக்கு வந்துடும். சரியா? ஸோ அப்போ அப்படின்னா ஒரு 30 லேக்குங்கிறது கூட அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. 1 crore கூட பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் 10 வருஷம் வேலை பார்த்தாலே அவரால் 1 crore பார்த்துட முடியும், அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா. ஆனால் ஒரு 2 crore ஈஸியாக, 2 crore ஈஸி தான் 20 வருஷத்தில். ஆனால் எது அவருக்கு அச்சீவபிள் இல்லாத டார்கெட்டாக இருக்கும், ஒரு 3 crore, 5 crore, இதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான டார்கெட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ அவர் இயர்லி வந்து ஒரு 5 லேக் கிட்ட அவருக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அவருக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அதை தாண்டி அவருக்கு வேறு சில தேவைகள் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும், இதெல்லாம் தாண்டி வேறு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு 5 லேக்கு மேலே அவருக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ டோட்டலாக அவருக்கு வந்து வருஷத்துக்கு 10 லேக், அட்லீஸ்ட் 10 லேக் தேவைப்படுது. அப்போ மாதத்துக்கு அவருக்கு 1 லேக்கு அரௌண்டு தேவைப்படுது. கரெக்டாக? இப்போ கரண்ட்லி, ஃப்யூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகலாம். இப்போ 1 லேக் அவருக்கு தேவைப்படுது. ஸோ அவருக்கு 1 லேக் மந்த்லி தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப 50 வயசில் அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அந்த 1 லேக்கோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் கேல்குலேட்டர். ஸோ இங்கே வந்து 1 லேக் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் தாண்டி அதோட வேல்யூ 1,33,000. அதாவது இப்போ 1,33,000 வேல்யூ ஃப்யூச்சரில் 1 லேக்காக இருக்கும். அதாவது 5 வருஷம் தாண்டி 1 லேக்காக இருக்கும். அப்படின்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் இப்போ 20 வருஷம் தாண்டி அப்படி பார்க்குறப்ப 20 இயர்ஸ். ஸோ 1 லேக்கோட வேல்யூ 20 இயர்ஸ் தாண்டி 3,20,000 rupees. அதாவது நீங்கள் 20 வருஷம் தாண்டி 3,20,000 ரூபாய் சம்பாதிச்சாதான் இப்போ இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலான மதிப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவரோட கோல் என்ன, 3 லட்ச ரூபா மந்த்லி அவருக்கு தேவை. ஸோ ஈஸியாக மந்த்லி 3 லட்சம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட்டு 3 கோடியாவது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ 3 கோடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 1% எடுத்தோம்னா 3 லட்ச ரூபா நமக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ அட்லீஸ்ட் 3 கோடியாவது அவருக்கு தேவை. அப்படின்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னா ஒரு 3.5 கோடி 4 கோடின்னு வச்சுக்கோங்க. 4 கோடி வரைக்கும் அவர் எய்ம் பண்ணலாம். அப்போ 4 கோடி அவர் சேர்க்கணும். ஸோ இந்த 4 கோடியை எப்படி ஈஸியாக சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் தான் எஸ்ஐபி கான்செப்ட். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நானே இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த எஸ்ஐபியில் நம்ம 3 கோடி ரீச் ஆகிறது என்ன பண்ணலான்னு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டைம் பீரியட் 20 வருஷம் போடும். ஸோ 20 வருஷம். ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 கோடி ரூபா தேவை. இப்போ 12% நம்ம வித்தியாசமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்புன்னு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15% கண்டிப்பாக வரும். ஸோ ஆவரேஜாக சொல்கிறேன், ஏன்னா 18, 20 கூட வரலாம். பட் இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு 15 வச்சுக்கலாம் கணக்குக்கு. ஸோ 15%க்கு மந்த்லி அவர் 25,000 ரூபா வச்சு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவரால் இந்த 3 கோடியே 31 லட்சத்தை அவரோட 50வது வயசில் எடுக்க முடியும். கரெக்டாக?
ஸோ இப்போ வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் 45 to 50 வச்சுருக்காரு. ஸோ அதனால் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக கிடச்சிதுன்னா அவருக்கு ஏர்லியாகவே ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம். 45 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக 15% மாதிரி கிடச்சிதுன்னா அவர் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும். அதாவது 50வது வயசில் ரிட்டையர் ஆகணும். ஸோ இந்த 25,000 கூட நம்ம இயர்லி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் 25,000 30,000 மாற்றலாம், 40,000 மாற்றலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம். புரியுதில்ல? ஸோ இப்போ வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 இன்டு 12, ஸோ 3 lakh rupees வரும் வருஷத்துக்கு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, இவர் ரிமைனிங் இதில் இருந்து 3 lakh rupees கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியே ஆகணும். சரியா? ஸோ அப்போ 3 lakh rupees போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6,40,000 rupees. ஸோ இந்த 6,40,000 rupees தான் இவர் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவரோட தேவைக்காக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸ், வாட் எவர் இட் இஸ், அவர் வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே செலவாகிற மாதிரி பார்த்துக்கிட்டால் மட்டுமே அவரால் இந்த 4 crore ஆர் 3 crore கேபிட்டல் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு மேலே கூட கிடைக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த 4 crore இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா மாதத்துக்கு 1% அவர் வெளியே எடுத்துட்டாருன்னா 4 lakh rupees மந்த்லி எடுத்துக்கலாம் வெளியே. ஸோ மந்த்லி 4 lakh rupeesனால் இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய 1,30,000 ஈக்குவல். ஸோ அந்த டைமில் 4 lakh rupees அவர் மந்த்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு வருஷத்தில் அவர் வந்து டோட்டலாக 12 lakh rupees வெளியே எடுத்திருப்பார். ரிமைனிங் 3% அந்த ஃபண்டு அகைன் க்ரோ ஆக தான் போகுது. அந்த 4 crore வந்து 3%ல் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ரிமைனிங் அமௌண்ட்டை அவர் விட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதை வந்து லைஃப் லாங் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது 15% ஏறுறதுனால 3% வச்சு அது ஏற தான் போகுது. அந்த 4 crore கம்மியாக போகிறது கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்போ ரமேஷுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடச்சாச்சு. அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கும் சரி, மெடிக்கல் பில்லுக்கும் சரி, குழந்தையோட மேரேஜுக்கு ஒரு பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்ட் இருக்குது, ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு அவரால் மேரேஜை ப்ராப்பராக பண்ணிக்கிட முடியும். ஸோ 2 கோல்ஸ் ஓகே, மெடிக்கல் பில்லும் போச்சு, மேரேஜும் ஓகே டேக்கிள் பண்ணியாச்சு, ஸ்டடீஸும் வேணால் அந்த பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்டுக்கு உள்ளாடியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி பேசிக் இது வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துலேருந்து கூட அவர் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பேசிக் ஐடியா அண்ட் ரிட்டையர்மெண்ட் மெயின் கோல். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டையும் அவர் இப்போ அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க பேசிக் கான்செப்ட்டு. ஸோ ரொம்ப குழப்பாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இதை வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நமக்கு வந்து ப்ராப்பராக உங்களோட ஏஜ் அண்டு உங்களோட சேலரி, உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ், உங்கள் கமிட்மெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க எவ்வளவு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளோடு நான் இதை சொன்னேன். உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நானே டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ, இதுக்கு பார்ட்டிசிபேட்டிங்னா என்ன பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்ட் போடுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் பெட்டராக இருக்கும், டேர்ம் இன்சூரன்ஸ்னால் எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பெட்டராக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு பெட்டராக இருக்கும், எதில் போட்டால் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதில் போட்டால் டேக்ஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த 4 lakhல டேக்ஸுமே போகும், கண்டிப்பாக டேக்ஸ் போகும். ஸோ இப்போ வந்து நமக்கு 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு. ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வந்து கம்மியாக ஆகலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டேக்ஸ் ஹார்வெஸ்டிங். ஸோ இது இப்படி நிறைய மேட்டர் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்குறேன். சரியா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சுதா இல்லை புரியலையா, எதுவாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும் அண்ட் எவ்வளவு வயசில் ரிட்டையர்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வீடியோவும் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதே ஸ்டாண்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டாண்டு சேஞ்ச் ஆயிடுச்சா, அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கான டைம் அலோகேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அதை என்ட்ரு பண்ணுங்கள். நானே டைரெக்டாக உங்களோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த டைம் ஃப்ரீயாக செட் ஆகுதோ அந்த டைமில் நம்ம டீட்டெயிலாக டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என் லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சுப்பா, டாப் 1%க்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் எனக்கு தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதை ஒரு சமூக சேவை மாதிரி பண்ணிங்கன்னா நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பணத்தை உங்கள் பக்கம் இருக்கலாம்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.